வணக்கம் மக்களே. இப்போது சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? காப்பிடி சுண்டு இருக்குறீங்களா, சின்ன படி இருக்குல்ல, அதில் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி, பச்சை மிளகா ஒரு 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். அது நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். துவரம்பருப்பு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை அடுப்பில் வைக்கிறோங்க. அது நல்லா கொதி வந்தோடனே ஒரு நுரை வரும் பாருங்கள், அந்த நுரையை நம்ம எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் போடணும். குக்கரில் வைக்கிறவங்க வேணால் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது, இது பழைய மெத்தட் இல்லைங்களா, இதோட வைக்கும் போது இந்த பருப்பும் அந்த சாம்பார் பருப்போட டேஸ்ட் வந்து இந்த காயில் நல்லா தெரியும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது மஞ்சத்தூள் போட்டோம். இந்த பருப்பு முக்காப்பாதான் வரணுங்க, அதுக்கு முன்னாடி காய் போடக்கூடாது. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது 3 மட்டும் இப்போ நம்ம போடுறோம். இடையில நம்ம பார்க்கணும் பருப்பு முக்காப்பாதான் இருக்கா அப்படின்னு, குழையக்கூடாது. முக்காப்பாதான் இருக்கிறச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காயையும் நம்ம போட்டுடணும். நல்லா கொதிக்குது. பருப்பு வந்துருச்சா நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ பருப்பு கரெக்டாக போடுற லெவலில் இருக்குது, அதாவது காய்கறி போடுற லெவலில் பருப்பு வெந்திருக்கு. அப்போது நம்ம கத்திரிக்காயையும் முருங்காயும் போடுறோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு மிளகாத்தூள், புளி, உப்பு இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ உப்பு போட்டுக்கிறோம், மிளகாத்தூளும் போட்டுக்கிறோம். புளி கரைச்சி கொஞ்சம் ஒரு சின்ன அளவு, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம். மாங்காவை கடைசியாக தாங்க போடணும். இப்போது நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள், காய்கறிலாம் வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, சின்ன வெங்காயமும் போடலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கணும், நிறைய போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் தான் போட்டு வதக்கணும். அப்புறமேட்டு கருவேப்பிலை போடணும். அப்புறம் பெருங்காயத்தூள் இருக்குறீங்களா, அதையும் போடணும். போட்டு வதக்கிட்டு இதை எடுத்து இந்த சாம்பார் சட்டியில் போட்டு கொதிக்க வச்சாலும் சரி, இல்லை அந்த சாம்பார் இருக்குறீங்களா அதை இதில் ஊற்றி கொதிக்க வச்சாலும் சரி. நல்லா அதை ஒரு கடைசி இது முடிய போகிற ஸ்டேஜ் அதை கொதிக்க விடணும். எங்கள் வீட்டில் தேங்காய் பூ இருக்குது இல்லைங்களா, திருவுண தேங்காய் பூ இருக்குல்ல, அதை நாங்கள் போடுவோங்க. அது பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாம்பார். இப்போ பெருங்காயம் போட்டாச்சு. இதை போட்டு வதக்கிட்டு நம்ம சாம்பார் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போடணும். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மல்லி இலையும் கிள்ளி போட்டுருவோம். போட்டு அப்புறம் கடைசியாக தேங்காவை போட்டு ஒரு கொதி வந்து டக்குன்னு நிறுத்திடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. XXX ஹீராங்கிறவங்க சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க. உங்களுக்காக தான் ஹீரா, உங்கள் கமெண்ட்க்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை உங்களுக்கு வீடியோ போடுறோம். ரொம்ப நன்றிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூடான சுவையான சாம்பார் ரெடி.